ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த டாபிக் வந்து சர்க்குலர் காயில் பார்த்தோம். இப்போ கரண்ட் லூப் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைப்போல், எப்படி வந்து மேக்னெட்டிக் டைப்போல் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சரி. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சர்க்குலர் காயில் கரண்ட் வழியே போகும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா B வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 2, ஓகே, R ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் ப்ளஸ் Z ஸ்கொயர் 3/2 K கேப் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி எங்கள் சர்க்குலர் கரண்ட் காயிலில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் கம்பேர் பண்ண போகிறோம். என்ன கம்பேர் பண்ணோம்னா, லார்ஜர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, இப்போ இந்த இசட்டையும் ஆரையும் கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக இருக்குது அப்படின்னா இசட் கிரேட்டராக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்போது, ஓகே, அப்போ இசட் ஓகே கிரேட்டர் தென் ஆர் இருக்கும்போது அப்போ ஆரோட வேல்யூ ஸ்மாலாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இசட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். எதை கம்பேர் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அப்போ இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான வேல்யூ என்ன, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 2 ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ நமக்கு இந்த டோட்டல் வேல்யூ என்னது இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் என்னது 3/2 K கேப் அப்படின்னு வரும். ஓகே, ரைட். சரி, இப்போ இதுக்கு இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது எப்படி நம்ம வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஃபார்முலா இருக்குது. இந்த அடுத்து உங்கள் புக்கில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க 3.42 அப்படின்ட்டு. பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 2π, ஓகே, 2π மேலே பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் கியூப்னு வரும். அப்போ இந்த ஸ்கொயர்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, ஏன் சார் இங்கே 2π போட்டிருக்கோம், இங்கே பை போட்டிருக்கோம், இந்த பை கேன்சல் ஆகி போச்சுன்னா ஆல்ரெடி ஈக்குவேஷன்ஸ் வந்து மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸே நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பை ஆர் ஸ்கொயர் இருக்குல்லக்கண்ணா, இந்த பை ஆர் ஸ்கொயர்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். என்னென்னு எடுத்துக்கலாம், இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர்டை என்னென்னு எடுத்துக்கலாம், ஏ பை ஆர் ஸ்கொயர்டு ஏரியா. ஓகே, அப்போ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 2π A, ஓகே, டிவைடட் பை இசட் கியூப் இன்ட்டு K கேப். ஆர் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4π 2IA divided by Z cube K cap. இப்போ இந்த 2யும் இங்கே 4π இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன வரும், ஆல்ரெடி 2ன்னு வரும். அப்போ மேலே இருக்கிற ஈக்குவேஷன் சேம் நமக்கு கிடச்சிரும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதுக்குன்னா, இப்போ இங்கே 4π போட்டிருக்குன்னா மேலே 2 போட்டிருக்கு, இந்த 2வும் 4πயில் வந்து ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 வந்துடும். அப்போ ஆல்ரெடி மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸே நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 3.43 ஈக்குவேஷன்ஸும் முன்னாடி நம்ம பிஃபோர் வந்து 3.14 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் புக்கில் இருக்கும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ டைப்போல் மூமெண்ட் கிடைக்கும். டைமென்ஷனலி நமக்கு என்ன கிடைக்கும், டைப்போல் மூமெண்ட் கிடைக்கும். டைப்போல் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ magnetic dipole moment EM vector equal to I into A vector. Okay,
ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட். ஓகே, யாருக்காவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கண்டிப்பாக இதில் கேட்கலாம். ஓகே, என்னென்னா ஒரு சர்க்குலர் லூப் வந்து எப்படி மேக்னெட்டிக் டைப்போல் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு சர்க்குலர் காயில் கரண்ட் கேரி ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸோ இசட் கம்மியாக இருக்கனால ஆல்மோஸ்ட் அது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம், இசட் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அப்போ அதுதான் μ0 டிவைடட் பை, இங்கே பையில் நான் பை போட்டிருக்கேன், ஆனால் இங்கே பை போட்டதுனால நியூமரேட்டரில் பை போட்டோம் அப்படின்னா இந்த பை கேன்சல் ஆகி போச்சுன்னா ஆல்ரெடி மேலே இருக்கிற ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போ பை ஆர் ஸ்கொயருங்கிறது ஏரியா, அப்போ கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை எப்படி நான் மாற்றிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி மேலே இருக்கிற ஈக்குவேஷன் தான், மேலே 2 போட்டிருக்கேன், டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை, அப்போ இது கேன்சல் பண்ணிட்டா ஆல்ரெடி மேலே இருக்கிற ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த 4-3 ஈக்குவேஷனையும் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.14 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த 1.4 ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ம் 3.14 ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே பி ஆக்சியல்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்லக்கண்ணா, அப்போ அந்த ஃபார்முலா தான். அப்போ μ0 டிவைடட் பை 4π, ஓகே ரைட். அப்போ 4π 2pm வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப், ஓகே ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து 3.4 ஈக்குவேஷனில் இருக்குது, 3.14 ஈக்குவேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.43 ஈக்குவேஷன்ஸ், 3.43 ஈக்குவேஷன்ஸ். அப்போ இங்கே μ0ங்கிற இடத்துல μ0 ஐன்னு இருக்குது, μ0 இருக்குது டிவைடட் பை 4π இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ இந்த ஐஏங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாரு. இசட் கியூபுக்கு பதிலாக நம்ம ஆர் கியூப், அங்கே டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுத்திருந்தோம், இங்கே டிஸ்டன்ஸ் இசட்னு எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அப்போ இந்த ஐஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, அப்போ விஎம் வெக்டார். ஓகே, நல்லா புரிஞ்சுங்கண்ணா. இந்த ஈக்குவேஷன் இன்னொரு டைம் கூட நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ பாரு, தனியாக நான் எழுதி காமிக்கிறேன். இது வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4π 2IA divided by z cube into k cap அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, அது டைரக்ஷன்ஸ் என்ன டைரக்ஷன் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 3.43 ஈக்குவேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்கான். இங்கே 3.14 ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பி வெக்டார் ஈக்குவல் டு μ0 டிவைடட் பை 4π 2pm வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். அங்கே வந்து ஆக்சியல் இருக்கனால ஐ கேப் யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த கேப் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும், இது வந்து 1.4 ஈக்குவேஷன். அப்போ இந்த μ0 டிவைடட் பை 4πயும் இங்கே இருக்குது, கம்பேரிஷன் பண்ணுங்கள், ரைட்டு. இங்கே ஆல்ரெடி இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இப்போ இங்கே டினாமினேட்டரில் இங்கே இசட் கியூப் இருக்குது, ஏன்னா நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் இசட்னு எடுத்துக்கிட்டோம், அங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம், சேம் ஓகே தான். பட் இப்போ இந்த நான் வேறு பாயிண்ட் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஐஏங்கிற இடத்துல இந்த கம்பாரிசன் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, விஎம் வெக்டார். இது தான் பிஎம் வெக்டார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, ஐ இன்ட்டு ஏ வெக்டார். ஓகேங்கண்ணா, இதுதான் மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட்னா என்ன. ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் கேரி ஆகும்போது அது எப்படி வந்து ஒரு லூப் வந்து கரண்ட் லூப் வந்து மேக்னெட்டிக் டைப்போல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, the magnetic dipole moment of any current loop is equal to product of current and area of the loop. சிம்பிள். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கரண்ட் லூப் வந்து மேக்னெட்டிக் டைப்போல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ மேக்னெட்டிக் ஒரு கரண்ட் வந்து ஒரு காயில் வழியாக கேரி ஆகும்போது அப்போ அந்த லூப் வந்து மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ the magnetic dipole moment of any current loop is equal to
ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்டு ஏரியா ஆஃப் த லூப். இந்த ஃபார்முலா வச்சு அந்த சென்டென்ஸை மேக் பண்ணிடணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்னென்னா நமக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னா ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. அப்போ அந்த சர்க்குலர் காயில் அப்படி போகும்போது இந்த தம் ஃபிங்கர் எதனுடைய டைரக்ஷன்ஸ் காமிக்கும்? நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துருக்கோம் கரண்டோட டைரக்ஷன்ஸ். இது இந்த ஃபிங்கர்ஸ் மடிக்கிறது எல்லாமே எதனுடைய டைரக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகே, அப்போ இங்கே டைபோல் மூமெண்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த தம் ஃபிங்கர் டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் dipole moment is equal to current into area of the current loop. ஓகே, அடுத்தது end rule. end rule அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். என்னது? பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். ஒரு எண்டு another form of இன்னொரு எண்டு. அப்போ end rule நல்லா புரிஞ்சுங்க. end rule அப்படின்னா ஒரு கரண்ட் லூப்பில் வந்து பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் இப்படி ஒரு சர்க்குலர் n நம்பர் ஆஃப் சர்க்குலர் காயில் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து அதேமாரி n நம்பர் ஆஃப் சர்க்குலர் காயில் எடுத்திருக்கேன். இது வந்து சவுத்து, இது வந்து நார்த்து. ஓகே, அதேமாரி இது நார்த்து, இது சவுத்து. ஸோ லுக் அட் திஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எது கிளாக் வைஸில் இருக்குது, எது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கரண்ட் வந்து ஓகே கரண்ட் கேரிங் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ இப்படி ட்ராவல் ஆகும்போது அப்படி இப்போ இதாகும்போது அப்போ சர்க்குலர் கரண்ட் வந்து இப்படி போகும், அடுத்து இப்படி வரும், ஸோ அடுத்தது இப்படி போகும், அடுத்தது இப்படி போகும், அடுத்து இப்படி வரும், ஸோ அடுத்தது இப்படி போகும். ஸோ லுக் அட் திஸ் சவுத் போல்ஸ். அப்போ என்னென்னா, ஸோ இது என்ன டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, கரண்ட் நமக்கு இப்படி போகும்போது இந்த காயிலில் வந்து நமக்கு என்ன இருக்குது, பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. அப்படி பொலாரிட்டி சேஞ்ச் பண்ண ஆல்ரெடி நார்த்துன்னு இருக்கும், இது சவுத்துன்னு இருக்கும். கரண்ட் போகும்போது அதனுடைய பொலாரிட்டி என்ன பண்ணிக்கிச்சு, சேஞ்ச் பண்ணிக்கிச்சு, சவுத்து அண்டு நார்த்துன்னு மாற்றிக்கிச்சு. அப்போ இது என்ன டைரக்ஷன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் இருக்குது. அடுத்தது இப்போ இங்கே இப்படி போகுது. ஓகே, கரண்ட் வந்து ஸோ நமக்கு இப்படி கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, அப்படி கொடுக்கும்போது அப்போ இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வந்து இப்படி வரும், அடுத்தது இப்படி போகும், அடுத்தது இப்படி வரும். ஓகே ரைட், திஸ் கரெக்ட். ஓகே, அப்போ நார்த் போல் சைடு என்ன டைரக்ஷனு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் உங்கள் புக்கில் வந்து அழகாக 3.3 டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் போல் அப்படின்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ சவுத் போலில் வந்து உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸும், அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் போலுக்கு வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட் கண்ணா, இதுதான் தட் இஸ் கால்டு எண்ட் ரூல். எண்ட் ரூல் அப்படிங்கும்போது எப்போ ஒரு காயில் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அப்போ அந்த காயிலோட எண்டு வந்து பொலாரிட்டி என்ன பண்ணிக்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம எண்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே.